ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம கார்டன் டூர் கார்டன்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு ஒரு முக்கியமான ஒருத்தரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவருக்கு ஹாய் சொல்லிவிட்டு அவரை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் பதிவு பண்ணுங்கள், ஓகேவா? டெய்லி வந்து 3 நேரம் நான் மறந்தால் கூட அவர் வந்து கார்டனை வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவார். இந்த வருஷம் கார்டனை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப கிடையாது. அந்த ஒரு சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, என்னென்ன செடி போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். புதினா நம்ம போடலைனாலும் வருஷம் அதுவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்தது தான் இந்த தொட்டியில் இருக்கிறது. இங்கே தொட்டிலையும் இருக்குது. அதே மாதிரி அங்கங்கே இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இன்னொரு தொட்டியிலலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது புதினா. அப்புறம் நம்ம எப்பயும் போடுறது தக்காளி இப்போ தான் காய் விட ஆரம்பிச்சிருக்கு. பிஞ்சு எல்லாம் வந்துட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா? போன வருஷம் அளவுக்கு தக்காளி இந்த வருஷம் வராதது காரணம் இங்கே கிரவுண்ட் ஹாக்னு ஒரு பெருக்கான் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து எதையுமே வளர விடல இந்த வருஷம். அதுதான் பிரச்சனை. நான் அங்கங்கே வச்சுருக்கேன், தக்காளி செடி இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். போன வருஷம் வந்து ரொம்ப நல்லா வந்தது தக்காளி, இந்த வருஷம் வரல. வெங்காயம் போட்டு விட்டது. அதுக்கப்புறம் அவரைக்காய், பீன்ஸு, இதையுமே இந்த கிரவுண்ட் ஹாக் எதுவுமே வளர விடலை. இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கிரவுண்ட் ஹாக்ன்றதுக்கான கூண்டு தான் இதோட பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அது எதுக்கு நம்ம இது வச்சு பண்ணணுன்றதுக்காக மருந்தெல்லாம் வைக்காமல் சரி பிடிச்சி கொண்டு போய் வேறு இடத்துல விட்டுருவோம் அப்படின்ட்டு. ஆனால் மாட்ட மாட்டேங்குது. சரி, கிரவுண்ட் ஹாக்னால் என்னென்னு யோசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வந்துட்டார் பாருங்கள் அண்ணாத்த. நைட்டு வர வேண்டியது, காலையில் வர வேண்டியது, பசிக்கு எப்பப்பெல்லாம் எடுக்குதோ அப்போ வந்துடும். வந்துட்டு சும்மா ஒரு எட்டு எடுத்து வச்சுருந்துன்னா மாட்டியிருக்கோம். அது பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒன்று. தப்பிச்சிருச்சு பாருங்கள். பிடிக்க முடியலன்னு சொல்லிவிட்டு கேமரா வச்சு எப்பப்பெல்லாம் வருதோ அப்போ போய் விரட்டுறதுக்காக கேமரா வச்சுருந்தேன். அதில் பதிவானது தானே இப்போ போட்டிருக்கேன். இது உருளைக்கிழங்கு, தர்பூசணி செடி. இது இந்த ஊரில் இப்போ நம்ம ஆட்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கடையில் விற்கிறாங்க. இந்த மிளகாயோட சின்ன மிளகா, பச்சை மிளகா மாதிரியே அது வந்து விற்கிறாங்க. அதுக்கான செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பாவக்காய் செடி, அதை பக்கத்துலேயே வந்து முருங்கை செடி ஒன்று வந்துட்டுருக்கு, பார்க்கலாம். இதெல்லாம் பஜ்ஜி மிளகா, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து வச்சு விட்ருக்கேன். அங்கே ஒரு தக்காளி செடியும் வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, பார்ப்போம். வெள்ளரி செடியுமே இந்த வருஷம் வந்து அந்த கிரவுண்டுக்காக வளர விடலை. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே ஒரு பாவச்செடி வர ஆரம்பிக்குது. அதுக்கு ரெண்டுத்துக்கும் நான் வந்து இந்த வார கடைசியில் கொடி போட்டு விடணும். ஏன்னா இது பெருசாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு, ஆனால் ஏற முடியல. இப்போது போட்டு விடணும். நம்ம ஒரு அரைக்கீரை, சிறுக்கீரை போட்டு விட்ருக்கேன். இது ஆனால் வந்து இங்கே என்னென்னா அந்த பூச்சியாக வரும். இந்த வருஷம் தெளித்து பார்க்கலாம். நீம் ஆயில் தெளித்து பார்க்கலாம், வேப்பெண்ணெய். இல்லைன்னா இது இந்த ஏரியாவுக்கு வராதுன்னு முடிவு பண்ண வேண்டியது தான். இன்னொரு தர்பூசணி. இது வந்து இங்கே பக்கத்தில் ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க கொடுத்தாங்க. அவங்க வந்து 2 செடி கொடுத்தாங்க. அந்த 2 செடி தான் இங்கே வச்சுருக்க தர்பூசணி செடி. இந்த தொட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பாவக்காய் போட்டு விட்ருக்கேன், இந்த வேலி மேலே ஏற்றி விடுறதுக்காக. அதான் அது. பச்சை மிளகா, இந்த மண் வாங்கி போட்டிருந்தேன். அதெல்லாம் இன்னும் முடிக்க முடியல, நிறைய வேலை. இந்த இதில் வெயில் கம்மி இந்த வருஷம், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் நிறைய வேலை பண்ண முடியல. இந்த பெட்டில் வந்து அப்புறம் சோளம் அது போட்டிருக்கேன். இந்த இதில் வந்துட்டுருக்கு பாருங்கள், குருத்து. தக்காளி, சோளம், பீன்ஸோட பூ வந்துக்கிட்டு இருக்கு.
அவரைக்காய், இந்த செடியாக வெங்காயம் போட்டு விட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா செடி வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம ஊர் அந்த மணத்தக்காளி அந்த செடியும் வந்துக்கிட்டு இருக்கு. சுரக்காய் விதை ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் வெண்டைக்காய் வந்து இந்த வருஷம் 2 தடவை விதை போட்டது, 2 விதையுமே வரல. இப்போ தான் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கேன். அதிகமாக பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு என்னென்னா இங்கே இன்னொரு 2 மாதம் இருக்குது, ஜூலை ஆகஸ்ட், அதுக்குள்ளே வந்தால் தான் உண்டு. பார்ப்போம், வந்துடும்னு நினைக்கிறேன். இந்த தக்காளி செடி இதெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். கீரை இந்த வருஷம் கீரை நல்லா வந்துச்சு. அது ஆனால் இந்த மேலே சீசன் முடிஞ்சுது, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம பீர்க்கங்காய் செடி வந்துட்டுருக்கு. இப்போ இதுதான் இந்த வருஷம் வந்து ஸ்குவாஷ்ன்னு சொல்லி இந்த ஊரில் சொல்கிறாங்க. அந்த வெரைட்டி பூசணிக்காய் மாதிரியே இருக்கும், ஆனால் பூசணிக்காய் கிடையாது, சின்ன சைஸு. அது வந்துட்டுருக்கு இந்த வருஷம் வச்சு. அது ஈல்டு பார்த்திங்கன்னா சைஸ் தெரியுதா உங்களுக்கு, நம்ம பூசணி பூ மாதிரியே இருக்கும். அதுதான் இந்த வருஷம் வந்துக்கிட்டு இருக்கு வச்சது. இங்கே பாருங்கள், எல்லா செடியும் மொட்டடிச்சு வச்சுருக்கு. காலிஃப்ளவர் செடி, கீரை செடி எல்லாத்தையும் சாப்பிட்ருது. இது zucchini கேள்விப்பட்டிருப்பீங்க, இட்டாலியன் இதிலலாம் காமிப்பாங்க. அது வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும். அது இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. zucchiniயும் அந்த ஸ்குவாஷும் இதெல்லாம் ஒரே ஃபேமிலி. இங்கே இருக்க பாருங்கள், நல்லா சூப்பராக வருது அது. அதுக்கப்புறம் இது திராட்சை கொடி. திராட்சை தெரியுதுங்களா? அங்கங்கே தொட்டிலையும் சுரக்காய், பச்சை மிளகாலாம் போட்டு விட்ருக்கேன். அதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது போட்டு விட்டேன். இது பூசணிக்காயா இல்லை அந்த zucchiniயான்னு தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, இந்த தடவை கார்டன் டூர் ரொம்ப சின்னது தான். நான் எப்பயும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வருஷம் வரல. இங்கே பாருங்கள், நல்லா வந்துட்டு இருந்தது, போட்டு கடிச்சு வச்சிருச்சு கேரட்டை. இதான் அதோடைய பிரச்சனையே. அது வந்து எதையுமே விட மாட்டேங்குது. எப்பட்றா வருவா பார்க்கலான்ட்டு. அவ்வளோதான் நம்மளுடைய கார்டன் டூரு. இது ஸ்டார்ட் ஆஃப் த சீசன். மற்ற அப்டேட்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன். இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்குவாஷு, zucchini அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் கீரை அப்பப்போ கிடைக்கும். அதுவும் இல்லாமல் டர்னிப் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் த வீடியோ. என்ஜாய் பண்ணுங்கள், அப்டேட்ஸை செக் பண்ணுங்கள். பாய்.